Example 8.22, if small u equal to sin inverse of x plus y by root x plus root y, show that x dou u by dou x plus y dou u by dou y equal to 1 by 2 tan u. அதை நம்ம show that பண்ணணும். இதுக்கு மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று, நம்ம அப்படியே கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்து ஒய்யை வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இது நார்மல் ப்ரூஃப், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா யூலஸ் தியரம் அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். பாருங்க, இதுதான் யூலஸ் தியரத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரும் அந்த ஸ்ட்ரக்சரும் அப்படியே சேமாக இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம நார்மல் டெரிவேஷன் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம யூலஸ் தியரம் இந்த டெஃபினிஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும்னா ஹோமோஜினியஸாக இருக்கணும். அப்போ ஹோமோஜினியஸ்னால் ரியல் நம்பர்லேருந்து ஒரு கேரக்டரை உள்ளே இன்க்ளூட் பண்ணி நம்மளால் வெளியில் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது ஹோமோஜினியஸை செக் பண்ணணும். அப்போ தான் தீரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டு செக் ஹோமோஜினியஸ் ஆர் நாட். அப்போ என்ன பண்ணுறோம், u which is equal to sin inverse of, ஓகே, இங்கே லேம்டாவை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். லேம்டா எக்ஸு ப்ளஸ் லேம்டா ஒய், டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ் இருக்கிறதுனால ரூட் லேம்டா இன்ட்டு ரூட் எக்ஸு ரூட் லேம்டா இன்ட்டு ரூட்டு ஒய். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் லேம்டா காமனாக இருக்கும், காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் லேம்டாவை வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். டினாமினேட்டரில் ரூட் லேம்டா காமனாக இருக்கும், அப்போ ரூட் எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஒய். ஓகே, வெளில எடுத்தாச்சு. இப்போ நியூமரேட்டரில் உள்ள லேம்டாவை நம்ம ரூட் லேம்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ u which is equal to sin inverse of root lambda into root lambda x plus y, denominatorல root lambda into root x plus root y. ஓகே, அப்போ ஒரு ரூட் லேம்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ u which is equal to sin inverse of lambda root lambda into x plus y, டினாமினேட்டரில் ரூட் எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஒய். ஓகே, இப்போ நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணோம், லேம்டாவை உள்ளே இன்க்ளூட் பண்ணோம், வெளியிலையும் எடுத்துட்டோம், நோ ப்ராப்ளம். ஆனால் அப்படி வெளில எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே கிடைக்கணும். ஆனால் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே இல்லை பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள், ரூட் லேம்டா உள்ளே மாட்டிக்கிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அது வெளில இருந்திருக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து உள்ளே நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ நம்மளால் என்னென்னு சொல்ல முடியாது, ஹோமோஜினியஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ ஹியர் u is not a homogeneous function. ஆனால் நம்ம யூலஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹோமோஜினியஸாக தான் இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். அவங்க இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்களா u ஈக்குவல் டு அப்படின்னா, நம்ம அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை நார்மல் ட்ரிகனாமெட்ரிக்காக மாற்றுவோம், சைன் யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ சைன் ஃபங்க்ஷனாக மாற்றுங்க, வெறும் யூன்னு எடுக்காமல் சைனாக எடுத்துக்கிறேங்க. அப்போ லெட்டு நம்ம தான் சேஞ்ச் பண்ணுறோம், லெட்டு சைன் யூ which is equal to, அப்போ சைன் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். சிம்பிளாக நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஒய். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் சேஞ்ச் பண்ணி இப்படி மாற்றி வச்சுக்கிறோம். அப்போ இன்னுமே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு யூ கிடையாது, சைன் யூ. இதுதான் இன்னுமே ஒரிஜினல் சம்மு. இனிமேல் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, இப்போ இதை நம்ம செக் பண்ணணும், ஹோமோஜினியஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே செக் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு செக் பண்ணால் நம்மளுக்கு வெளில என்ன தான் வரும், ரூட் லேம்டா தான் வரும். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு அதே தான் கிடைக்கும். அப்போ சைன் யூ which is equal to ரூட் லேம்டாவை லேம்டா பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா பாருங்கள், அப்படியே அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு பாருங்கள், மேலே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் இங்கே கிடச்சிருச்சு. வெளியில் வந்து சைன் யூன்னு வச்சுருக்கோம், இங்கே சைன் யூன்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் இருக்குது. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ரைட் ஹேண்ட் சைடுக்கு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் தான். ரைட்டா? ஓகே, அப்போ இது ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்போ சைன் யூ அப்படிங்கிறது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். இட் இஸ் homogeneous function. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரியும் கொடுத்துருக்காங்க. டிகிரி என்னன்னா இந்த பவர் தான் அதனுடைய டிகிரி.
அப்போ டிகிரி இஸ் 1/2. இப்போ நம்ம ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த யூலர்ஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ யூலர்ஸ் தியரம் அதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே எஃப்க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்ங்கிறது யார் அப்படின்னா ஃபங்க்ஷன், நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் sin u, அந்த ஃபங்க்ஷனை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ எக்ஸு டோ sin u டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ ஆஃப் sin u பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு n. என்னங்கிறது யார் அப்படின்னா டிகிரி, 1/2 தான் அதனுடைய டிகிரி. அப்போ 1/2 எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், sin u அதான் அதனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, sin uங்கிறது ஃபங்க்ஷன் என்ன. இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், பார்ஷியலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு சைனை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் இங்கே வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து sin எக்ஸ் இல்லை sin u. இங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போனா நம்ம செயின் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் காஸ் யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அகைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஆன்சர் டோ யூ டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சேம் ரிசல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் பண்ணணும். அப்போ ஆன்சர் காஸ் யூ டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin u. ஓகே, அப்போ இதில் நம்மளுக்கு எது காமனாக இருக்குது, காஸ் யூ அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ அப்படியே வெளில எடுத்துருங்க காஸ் யூவை. அப்போ காஸ் யூவை நம்ம வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸு எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin u. இப்போ இங்கே காஸ் யூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு கொண்டு போங்க, டினாமினேட்டரில் போயிடும். அப்போ எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு sin u இருக்குது, இப்போ காஸ் யூ டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ காஸ் யூ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிற வேண்டியதான். எக்ஸு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin u பை காஸ் யூ. ட்ரிகனாமெட்ரிக்கில் அது tan u அப்படின்னு மாறிடும். அப்போ ஆன்சர் tan u. இப்போ பாருங்க, நம்ம ஷோ தட் பண்ண வேண்டிய கண்டிஷன் அப்படியே வந்துருச்சான்னு பாருங்க. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு.